இந்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் எல்ஐசி இணையதளம் நாட்டின் பன்முகத்தன்மையை மிதித்து மத்திய அரசு பலவந்தமாக மொழியை திணிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். எல்ஐசி இந்தியாவின் இணையதளத்தின் முகப்பு இந்தியில் உள்ளதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். எங்கு, எதில், எப்படி இந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. ஆழ்வார்பேட்டை, அம்பத்தூர், பூவிருந்தவல்லி உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை நடைபெறுவதாக தகவல். ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் வருமான வரித்துறை சோதனை. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். அறப்போர் இயக்கத்துக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜர். வழக்கு விசாரணை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு சென்றவர்கள் குறித்து உளவுத்துறை போலீசார் தகவல் சேகரிப்பு. விஜயின் அரசியல் நகர்வுகளை உளவுத்துறை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் தகவல். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகிற 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவாரூர், தஞ்சாவூர் உள்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். தமிழ்நாட்டில் வருகிற 25ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை வைகை ஆற்றில் தொடர் வெள்ளப்பெருக்கு. புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகள் 8வது நாளாக நிறுத்தம். வெள்ளப்பெருக்கு காரணமாக திருக்குறுங்குடி நம்பி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை. சுற்றுலா பயணிகள் கோயிலுக்கு செல்லவும் நீர்வீழ்ச்சியில் குளிக்கவும் தடை விதித்தது வனத்துறை. பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அவசர கால வெள்ள மீட்பு குழுவை அமைத்து நீர்வளத்துறை உத்தரவு. மழை, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளை அவசர கால வெள்ள மீட்பு குழு மேற்கொள்ளும் எனவும் அறிவிப்பு. கல்வராயன் மலைப்பகுதியில் வெள்ளிமலை, சின்ன திருப்பதி இடையே சாலை எப்போது அமைக்கப்படும்? தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொடிமரம் வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பு நீதிமன்றத்தை அணுகுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கொடிமரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடுக்கப்பட்ட வழக்கில் ஆணை. தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 4000 சிசிடிவி கேமராக்களை பொருத்தும் பணி தீவிரம். வருகிற 29ஆம் தேதிக்குள் சிசிடிவி கேமராக்களை பொருத்த மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு மருத்துவத்துறை சுற்றறிக்கை. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் தீவிர சோதனை. கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக சோதனை தீவிரம். பண்ருட்டி அரசு மருத்துவமனையின் புற நோயாளிகள் பிரிவில் ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே பணியாற்றுவதாக நோயாளிகள் குற்றச்சாட்டு.
சிகிச்சைக்காக நீண்ட நேரம் மக்கள் காத்திருப்பதால் வயதானவர்கள் நிற்க முடியாமல் தரையிலேயே அமரும் நிலை. கருத்து வேறுபாட்டால் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தோற்றோம். கடைசி வரை எதிர்க்கட்சியாகவே இருக்க வேண்டுமா? திருச்சியில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆதங்கம். சென்னையில் மாஞ்சா நூல் மற்றும் பட்டங்கள் விற்பனை தொடர்பாக மேலும் 2 பேர் கைது. சிறுவர்கள் சிலரையும் பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சங்கீத கலாநிதி விருதை MS சுப்புலட்சுமி பெயரில் பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு வழங்கக்கூடாது. பெயரை பயன்படுத்தாமல் விருது வழங்கலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பூவிருந்தவல்லி கோலடி ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலுக்கும் எதிர்ப்பு. ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என்றும் கிராம மக்கள் அறிவிப்பு. திருச்செந்தூர் கோயில் யானை தாக்கியதில் பாகன் உள்பட 2 உயிரிழந்த சோகச் சம்பவம். வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் கோயில் யானை தெய்வானை முகாமுக்கு அனுப்பப்பட உள்ளதாக தகவல். தூத்துக்குடி திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை தாக்கி 2 உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலி. நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதியிடம் பக்தர்கள் ஆசி வாங்க தடை விதிப்பு. திண்டுக்கல்லில் அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து விபத்து. அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் இருப்பதே தொடர் விபத்துகளுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை அருகே அரசு பேருந்து நடத்துனரை பயணி தாக்கியதாக குற்றச்சாட்டு. பயணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பேருந்துகளை நிறுத்தி நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் போராட்டம். சேலத்தில் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்த ஜிம் உரிமையாளர் முகதீர் முகமது மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம். முகதீர் முகமது ஜிம்மில் உடற்பயிற்சி செய்த கடைசி நிமிட வீடியோ வெளியானது. சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளப்பட்டி ஏரி நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் தீவிரம். ஆக்கிரமிப்புகளை அகற்றிய பின்னர் ஓடையை அகலப்படுத்தும் பணி தொடங்கும் என அதிகாரிகள் தகவல். திருப்பத்தூர் அருகே நெல் அரவை இயந்திரத்தில் சிக்கி பெண் கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழப்பு. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தெலங்கானாவின் நிஜாமாபாத் நகர முன்னாள் மேயரின் கணவரை சமட்டியால் கொடூரமாக தாக்கிய ஆட்டோ ஓட்டுநர். நில ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. திருப்பூர் அருகே மது போதையில் டீ கேட்டு பேக்கரி ஊழியர்களை தாக்கிய சம்பவம். 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் விரைவில் இந்தியா வருவதாக அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தகவல்.
மகாராஷ்டிராவில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டதாக பாஜக தேசிய செயலாளர் வினோத் தாவ்டே முற்றுகை. வீடியோ வெளியிட்டு காங்கிரஸ் கண்டனம். செயற்கை மழை பொழிவுக்கு அனுமதி கோரி டெல்லி அரசு மத்திய அரசுக்கு கடிதம். மோசமான காற்று மாசுபாட்டை குறைக்க நடவடிக்கை. மலையாள நடிகர் சித்திக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். பட வாய்ப்பு தருவதாக கூறி பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக இளம்பெண் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. புதுப்பிக்கப்பட்ட அணுசக்தி கோட்பாட்டுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒப்புதல். ரஷ்யா மீது தாக்க தொலைதூர ஏவுகணைகளுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்த நிலையில் பதிலடி. ஆஸ்திரேலியனுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வருகிற 22ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் இந்திய அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி.